இன்றைக்கி நான் வந்துட்டு பிரண்டை துவையல் எப்படி செய்யணும்னு நான் சொல்லித்தரேன். நார் எல்லாம் எடுத்துடணும். நாரெல்லாம் எடுத்து இப்படி சின்ன சின்ன துண்டாக வந்து கட் பண்ணிக்கணும். காஞ்ச மிளகா ஒரு பிரண்டைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 காஞ்ச மிளகா, கொஞ்சம் புளி, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, நல்லெண்ணெய், இவ்வளோதாங்க. இது போட்டு நீங்கள் சட்னி அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட இந்த முட்டு வலி, அந்த வலி, இந்த வலி, நரம்பு வலி அப்படின்னு எதுக்கும் போக தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு வந்து 50 வயசுக்கு மேலே இல்லை, இப்போவே 30 வயசுலலாம் வந்துட்டு எல்லாருக்கும் இது வருது, மூட்டு வலி வருது. நீங்கள் வாரத்தில் இந்த சட்னியை வந்துட்டு 3 தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து மூட்டு வலி, இடுப்பு வலி, நரம்பு வலி எல்லா வலியும் போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்படி வதங்கினோடனே எடுத்துருங்க. உளுத்தம்பருப்பு போட்டு பொன்னிறத்துட்டு அது கூடவே வந்து வெங்காயம் போட்டுக்கோங்க, பூண்டு போட்டுக்கோங்க, புளியை போடுங்க, காஞ்ச மிளகா போடுங்க. இல்லைன்னா எல்லாம் வந்து பொன்னிறமாக வறுத்துட்டு எடுத்து ஆற வச்சு அரைக்கணும். இது வந்து இரும்பு கடாயில் வந்து வறுத்தோம்னா நம்மளுக்கு வந்து கால்சியமும் வரும், அயனும் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு அப்சர்வ் ஆகும். சரியா? எல்லாத்தையும் வறுத்து பொன்னிறமாக வறுத்துட்டு இதை கூட நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் அரைச்சி சட்னி எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இது கொஞ்சம் நிறைய போடுறது வந்து பூண்டு, வெங்காயம் அதெல்லாம் வந்து தனித்தனியாக வதக்கி, பருப்பு வந்து தனியாக வதக்கி, வறுத்த எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டேன். உப்பு கொஞ்சம் சேர்த்தாச்சு. அரைச்சிட்டு சட்னி எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஓகேவா? சட்னி அரைச்சாச்சு பாருங்கள். இதாங்க பிரண்டை துவையல். இது கேஸ் ட்ரபிளுக்கு, மூட்டு வலி, அப்புறம் முதுகு வலி, கை கால் வலி, நரம்பு வலி எல்லாம் போயிடும். இது வாரத்தில் 3 நாள் வந்து சாப்பிடலாம். இப்படியே வந்து சாப்பிடலாம். இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். இது ஒரு வாரம் வச்சுக்கிட்டோன்னா எண்ணெயை போட்டு கடுகு கொஞ்சம் போட்டு தாளித்து நல்லா வதக்கி எடுத்து வச்சிங்கன்னா கெட்டு போகாது. எண்ணெய் போட்டு கடுகு போட்டு தாளித்ததும் வந்துட்டு இந்த சட்னியை போட்டு நல்லா வதக்குங்க. அவ்வளோதாங்க, சட்னி ரெடி. எண்ணெயில் வதக்கினது. இது உண்மையிலேயே சொல்கிறேன், நான் கேஸ் ட்ரபிளுக்கு, அப்புறம் வந்து மூட்டு வலி, நரம்பு வலி, எலும்பு வலி எல்லா வலியும் போயிடும். ஆனால் அளவாக சாப்பிடணும். ஏன்னா வாரத்துக்கு 3 நாள் மாத்திரம் சாப்பிட்ணும், இல்லைன்னா புண்ணாயிடும். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.